அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்குன்னா இல்லை முக்கியமான ஒரு சில செய்திகள் குறித்து பார்க்கும். குறிப்பாக நாளைய தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தாவேகாவுடைய தலைவராகிய விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். தமிழ்நாடு முழுவதும் எல்லா பள்ளிகளிலுமே சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டு இருக்காங்க தாவேகாவினர். இதுதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது. அதாவது பிறந்தநாள் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை முதலமைச்சர் பிறந்தநாள் அப்படின்னா கட்சிக்காரங்க கொண்டாடுவாங்க. கட்சி அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் இருக்கும். பொது இடங்களில் பொதுமக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள், அதாவது நீர்மோர் பந்தல் வைக்கிறதோ இல்லை பழங்கள் கொடுக்குறதோ, வெயிலில் வரவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறதோ, லட்டு கூட கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிகளில் போய் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இங்கே திரிபுவனமில் ஒரு பள்ளியில் வந்து வாலிபால் போட்டி வைக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அதுக்காக அந்த பள்ளி வளாகம் முழுக்க தாவேகா கொடியை கட்டிக்கிறாங்க. அடுத்து இங்கே காஞ்சிபுரமில் தாவேகா தொண்டர்கள்லாம் உள்ளே போயிட்டு பொதுவாகவே பள்ளியில் வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் போர்டுக்கு மேலே தலைவர்களோட புகைப்படங்கள்லாம் இருக்கும். யார் யார் இருப்பாங்கன்னா அம்பேத்கர் இருப்பார், திருவள்ளுவர் இருப்பார், காந்தி இருப்பார், பாரதியார் இருப்பார். இந்த தலைவர்களுக்கு பக்கத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட புகைப்படத்தை வைக்கணும்னு இவங்க போய் இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பள்ளியில் போய் பள்ளி மாணவர்கள்ட்ட போயிட்டு விஜய் மாமா வாழ்க, விஜய் மாமா வாழ்க அப்படின்னு கோஷம். விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. தேங்க்யூ. எல்லாருமே வந்துருங்க பிறந்த நாள். ஓகேங்களா? அடுத்து இங்கே திருவள்ளூரில் போயிட்டு ஒரு பள்ளியில் போயிட்டு மாணவர்களை எல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய முகத்தை மாதிரியே அப்படியே உட்கார வைக்கணும். இது வந்து ரெக்கார்டு பண்ணுறோம் நாங்கள். பொதுவாக இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காந்தி மாதிரி உட்கார வைப்பாங்க, இல்லைனா அம்பேத்கர் மாதிரி உட்கார வைப்பாங்க, இல்லைனா ஐ லவ் இந்தியா இந்த மாதிரி உட்கார வைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக தாவேகா தலைவர் திரு விஜய் அவருடைய முகம் மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இன்னொரு பள்ளியில் கொடுமையோட உச்சம் என்னன்னா, ஒரு பள்ளியில் மாரத்தான் போட்டி தொடங்கி வைக்கிறாங்க. அங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் இருக்கிறாரு, காங்கிரஸ் அமைச்சர். அவர் இருக்கும்போதே அங்கே வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா இந்த சச்சின் படத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த சச்சின் படமே யூஏ சான்றிதழ் பெற்ற படம். அதாவது 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூடிய பார்க்கவங்க படம். அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, வாடி 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 கைப்படாத சீடி. இதுக்கு மேலே நான் அந்த பாட்டுக்கு வந்து நான் அர்த்தம் சொல்ல விரும்பலை. அந்த பாட்டை போட்டுவிட்டு ஆடுறாங்க. அமைச்சரும் ஆடுறாரு, நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள், மாணவர்கள் இருக்காங்க, எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இதுதான் அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டமா? இத்தனை வருஷமா எங்கே போனீங்க இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் பண்ணுறதுக்கு? இது வரைக்கும் திரு விஜய் அவருடைய பிறந்தநாள் அப்படின்னா இந்த சன் மியூசிக்கில் இந்த மாதிரி பாடல்கள் போடும்போது கீழே போடுவாங்க இன்ற பிறந்தநாள் அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு போடுவாங்க. அவ்வளோதான். அப்படி தான் நமக்குலாம் தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னா இங்கே வந்து கோயம்பேடில் நலத்திட்ட உதவிகள்லாம் நடக்கும். அதாவது தையல் மிஷின் கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம செய்தி கேள்விப்பட்டதே இல்லை. பனையூர் அலுவலகத்தில் வச்சு பிறந்தநாளுக்காக நாங்கள் இந்த நலத்திட்டம் செஞ்சோம், உணவு கொடுத்தோம், இங்கே சோபா மண்டபத்தில் வச்சு வந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் உணவு கொடுத்தோம், அப்படி செய்தி நம்ம அங்கங்க ரசிகர்கள் செய்வாங்க. ரசிகர் மன்றத்தில் அவங்க செய்வாங்க. ஏன்னா ரசிகர் மன்ற அவங்க செஞ்சுருக்காங்க, நம்ம நேரில் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே கட்சியில், அதாவது அந்த ரசிகர் மன்ற தலைமையிலிருந்தோ இல்லை திரு விஜய் அவர்களோ இந்த மாதிரி எதுவுமே கொடுத்து நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்கள் கிட்ட போகிறாங்க. முழுக்க முழுக்க பள்ளி மாணவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி பாடல்கள், இது மாதிரி நீங்கள் எல்லா விஜய் அவர்களுடைய எல்லா பாடலும் நீங்கள் போடுவீங்களா? எவ்வளவோ பாடல் நடிச்சிருக்கிறாரு, பாடல்கள் பாடியிருக்கிறாரு. எப்படி தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டு வரும். நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து ரம்யா பிள்ளை விரும்பிச்சு, அந்த பாட்டு போடுவீங்களா? இல்லை 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சியர்ஸ் அடிக்க, அந்த பாட்டு போடுவீங்களா? எந்த பாடலை போட போறீங்க நீங்கள் என்ன எம்ஜிஆரா? எம்ஜிஆர் வந்து தத்துவ பாடல் பாடிக்கிறார். இப்போ சொல்லணும்னா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா அப்படி பாடியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா திருடாதே தம்பி திருடாதேன்னு பாடியிருக்கிறாரு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு பாடிக்கிறாரு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு பாடிக்கிறாரு. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதுன்னு பாடியிருக்கிறாரு. அடுத்து நிறைய அவருடைய பாடல்கள் எல்லாமே இந்த மாதிரி தத்துவ பாடல் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி பாடல் தான் போடுவாங்க. அவரும் வந்து இரு அர்த்தம் வரக்கூடிய பாடல்கள் படத்தில் நடிச்சிருப்பாரு. ஆனால் அதையெல்லாம் வந்து இங்கே திணிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க இப்படி மாணவர்கள் கிட்ட போகிறாங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு உள்நோக்கம் இருக்குது. என்னன்னா, இப்போ தேர்தல் பரப்புரையில் இவங்க தாவேகாவினர் முழுக்க குழந்தைங்களை வச்சு தான் பரப்புரையில் ஈடுபட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். தேர்தல் கமிஷன் சுத்தமாக கண்டுக்கல குழந்தைங்களை பரப்புரையில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறத. இப்போ மறுபடியும் அதே தான் செய்கிறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவர்களுக்கு மேலே இந்த 5 ஆண்டுகளில் +2 முடித்து வெளியில் வருவாங்க. அப்போ இதை வாக்குகளை குறி வச்சு பள்ளி மாணவர்கள்ட்ட இவங்க போகிறாங்க. இதோட தீவிரம், இது வந்து ஒரு விஷம் பரவுற மாதிரி இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் இதை வந்து கண்டிக்கணும். இதை விட முக்கியமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் என்ன பண்ணுறாரு?
அவர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில இருந்து தான் வெளியில வந்தாரு. தமிழ் பத்தி நிறைய பேசிக்கிறாரு, பட்டிமன்றங்களில் பேசிக்கிறாரு, தமிழோட பெருமைகளை அறிஞ்சவர். அவர் இதையெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறாரா? ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் முன்னாடி இந்த மாதிரி பாடல்கள் பாடுறத அவர் எப்படி பார்க்குறாரு? ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை வரல. எவ்வளோ தூரம் அவங்க தலைமையில சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க, நடவடிக்கை எடுக்கிறோம், ஒருத்தரும் கேட்குற மாதிரி இல்லை. அடுத்து இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு வந்து வண்டலூர்ல பொதுமக்களுக்கு அந்த பிறந்தநாளை முன்னிட்டு இலவசமா அவங்களாம் போய் பார்க்கலாம். 3 நாட்கள் இலவசமா போகலாம். 3 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா பணம் கட்டியிருக்கிறார். அதே நபர், அதே எம்எல்ஏ, அவர் வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கெல்லாம் என்ன நலத்திட்டம் செஞ்சிருக்கிறாரு? அப்ப ஏன் இப்ப செய்யறாரு? அப்ப செய்யல, இப்ப செய்யறாருன்னா எதுக்காக செய்யறாரு? அதை வந்து அந்த கட்சி தலைமை யோசிக்க வேண்டாமா? இன்னைக்கு மக்கள் கிட்ட எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காம நாங்க வந்து இலவசமா மக்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தெரியாம விடுமுறைக்கு சென்னைக்கு வந்தவங்களே இன்னைக்கு வண்டலூர் பூங்காவுக்கு போகலான்னு போனவங்க அத்தனை பேருக்குமே உள்ள அனுமதி இல்லை. என்னடான்னு கேட்டா மொத்தமா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் டிக்கெட் மட்டும் தான் அனுமதி. இலவசமானாலும் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் போயிருக்கணும். ஆமா, ஆன்லைன்ல அவங்க மொத்தமா புக் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வேணும், நீங்க ஆன்லைன்ல தான் வரணும் அப்படின்னு மக்கள் எனக்கு நான் ஸ்மார்ட் போனே என் கையில இல்லைங்க, நான் சாதா போன் வச்சுக்கேன், நான் எப்படி ஆன்லைன்ல போடுவேன்? எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னா மக்களுக்கு அனுமதி இல்லையா? அப்ப இது என்ன நடக்குது? இங்க ஒரு இலவசங்கிறதே மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அந்த மக்களையே நீங்க அனுமதிக்கல அப்படின்னா அந்த இலவசத்தோட நோக்கம் என்ன? அந்த இலவசம் யாருக்கு போகுது? இது ஒரு பக்கம் அப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இங்க தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதா இல்ல தேசிய கீதத்தை முதல்ல பாடுறதா அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு. இந்த விவேக் காமெடியில் வரும்ல, நீங்க பட்டைய போடுவேலோ நாமத்தை போடுவேலோ அது விட்டைய போட போறதோ அது யாரும் அல்ல போறீங்க அப்படிங்க பாருல. அந்த மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு பட்டமளிப்பு விழா, அங்க வந்து அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் அங்க போயிருக்கிறாரு. அப்ப என்ன பாட்டு போடுறாங்கன்னா, ராவண மவன்டா ஒத்தையில் நிக்கிற யமன்டா, அந்த பாட்டு பட்டமளிப்பு விழா. அப்புறம் நான் தன்னந்தனி ஆளு நீ எல்லாம் நம்ம பாரு, அந்த பாட்டு. Be confident, definitely good will happen. Bye. எது வைபா வாங்கிட்டு போயிருவாங்க. ஒரு அமைச்சர் வந்து பட்டமளிப்பு விழாவில் போடக்கூடிய பாடல்கள் இதெல்லாம். அந்த இடத்துல ஒரு தமிழ்தாய் வாழ்த்து போடுவாங்க, தேசிய கீதம் போடுவாங்க. அப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம். இல்ல சில இடங்கள்ல வந்து ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கும், விருது கொடுக்குற மியூசிக்லாம் வந்து ஒரு ஆமா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு ஒன்று போடுவாங்க. ஆனா இங்கே கட்சி பாடலை போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன், அவங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. இது வந்து தமிழ் சமுதாயத்தின் மேல ஒரு விஷம் பரவிட்டு இருக்கு. இதை உடனடியா முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்கணும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்டிக்கணும். இல்லைன்னா இந்த மாணவருடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடும். ஆனால் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் இதை பேசி ஓஞ்சி போயிட்டோம். தமிழ்நாடும் பேசி ஓஞ்சி போயிடுச்சு. ஆனால் அவங்க மட்டும் ஓஞ்சியே போக மாட்டேங்காங்க. அதிமுகவும் திமுக கூட்டணி வச்சு இதெல்லாம் உலக மகா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், திமுகவுடைய அமைப்பு செயலர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்று பேசிக்கிறார். என்ன பேசிக்கிறார் அப்படின்னா, அதிமுக என்ன தீண்டத்தகாத கட்சியா? அதிமுக பகையாளியெல்லாம் இல்லை, பங்காளி மட்டும்தான். அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து திமுக பேசல. அப்படி பேசியிருந்தா என்ன உலக மகா தவறா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இன்னும் என்ன சொல்றாரு, காலம் பாருங்க திமுகவும் அதிமுகவும் ஒரே பக்கம் உட்கார வச்சிருக்குது அப்படின்னு ஒன்று பேசிக்கிறாரு. அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்று அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரியும். கட்சி தலைமைகள் தான் வேற, மற்றபடி எல்லாமே ஒன்று. இவங்க பண்ணுற தப்ப அவங்க செய்வாங்க, அவங்க பண்ணுற தப்ப இவங்க செய்வாங்க. பங்காளிகள் 2 பேர், இப்போ அவர் சொல்கிறார்ல பங்காளிகள் ஒன்று செய்கிற தப்பான்னு, பங்காளிகள் 2 பேரும் மாற்றி ஆட்சிக்கு வர்றதும், இவங்க கம்பெனிலேருந்து அவங்க சரக்கு வாங்குறதும், அவங்க கம்பெனிலேருந்து இவங்க சரக்கு வாங்குறதும், அதாவது எப்படி டாஸ்மாக் இந்த மாதிரி ஒரு புரிந்துணர்வோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க புதுசாக ஒன்றும் கூட்டணியெல்லாம் அமைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் கூட்டணி மாதிரி தான் இருக்கீங்க தமிழக மக்களோட பார்வையில். 2 பேரும் அதிமுக 2 பேரும் ஒரே தப்பு தான் செய்யும். இதுக்கு முன்னாடி ஒரு இன்சில் மட்டும் போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இவங்க திமுகவோட ஆட்சியிலையும் ஆணவ படுகொலை இருந்துச்சு, சாதிய வேறுபாடுகள் இருந்துச்சு, மக்கள் நலத்துக்கு எதிரான திட்டங்கள் வந்துச்சு, போராடக்கூடிய மக்களை ஒடுக்குனாங்க, அடக்குனாங்க. அதே தான் அதிமுக நடந்துச்சு. அப்போ ரெண்டுத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் புதுசாலாம் கூட்டணி போடவில்லை, ஏற்கனவே நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க, பேர் தான் வேறையா இருக்குது. சீக்கிரம் முடிவு எடுத்துருந்தேன், எங்களுக்கு அடுத்த வேலையை பார்த்துருக்கோம், அடுத்த வேலையை பார்க்கலாம். 2 ஒன்று தான். ஆனால் அடுத்ததாக தாவேக்கு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி 2500 ரூபா மகளிர் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கண்ணே. ஆமாம், இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் சொல்லிக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை 1000லேருந்து 2500 ரூபா உயர்த்துறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வர முன்னாடி என்ன சொன்னாங்க, கையெழுத்து போட்ட அடுத்த நொடியிலிருந்து மாற்றம் அப்படின்னாங்க. அப்ப இதெல்லாம் மாற்றத்துல வராதா? ஏன்னா நான் 2500 ரூபா தருவேன்னு சொல்லி தான் இவங்க வந்து ஓட்டு கேட்டாங்க. மக்களுக்கு யாருக்குமே வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவையோ யாரையுமே தெரியாது. இவங்க சொன்ன அறிவிப்புகள் தான், நான் 2500 ரூபா தருவேன், தாய்மாமன் சீர் தருவேன், அண்ணன் சீர் தருவேன், அன்னபூர்ணி சூப்பர் 6 தருவேன் அப்படின்னாங்க. அப்போ இந்த 2500 ரூபா கொடுக்க முடியாதுங்கிறது அப்போ உங்களுக்கு தெரியாதா? வீதியாக நாங்கள் தான் போய் கத்தணுமே, தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது அப்படிங்கிற வீதியாக போய் கத்தணும். அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க அதை பற்றி பேசலை. ஏன்னா அதை பற்றி பேசினா மக்கள் கேட்டுருவாங்கல்ல, ஏன் கடனில் இருக்குங்கிற
அவங்க வந்து கடன்ல இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இலவசம் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ வந்து கடன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் இலவசம் தருவேனா எப்படி அப்படின்னு மக்கள் கேட்பான்ல. அதனால அது எதுவுமே சொல்லலை. வெற்று அறிவிப்புகள், கவர்ச்சி அறிவிப்புகளை, நான் ஆட்சிக்கு வந்த இதை தருவேன், அதை தருவேன், அதை செய்வேன், இதை செய்வேன், முழுக்க முழுக்க பொய்ய பேசி வாக்கு வாங்கி இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துட்டு இப்ப சொல்றாரு 2500 தரதுக்கு சாத்தியம் இல்லை. சரி, 1000 ரூபாயிலேருந்து 2500 கிட்டத்தட்ட ஒரு 1500 உயர்த்துறதே சாத்தியம் இல்லை அப்படின்னா அப்போ தாய்மாமன் சீர் மட்டும் எப்படி சாத்தியமாகும்? அண்ணன் சீர் எப்படி சாத்தியமாகும்? சூப்பர் 6 எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5500 கிட்ட வருது சிலிண்டர் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு சிலிண்டருக்கு 5000 கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் வருஷத்துக்கு எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பாரு? அப்போ எதுவுமே வரப்போறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரா? இதை அப்படியே ஓப்பனாக சொல்லிட வேண்டியதானே. இடைநிற்றல் மாணவர்களுக்கு 15000 தரேன்னாங்க, அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய். ஆமா, கடன் தரேன்னு சொல்லியிருந்தாரு. எதுவுமே அப்ப நடக்க போறது இல்லை. அதுதான் உண்மை, யதார்த்த உண்மை அதுதான். அதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா வெள்ளை அறிக்கை தரேன். இந்த அடுத்து வந்து அனைத்து பேரும் இலவசம்னு ஒரு திட்டம் ஒன்று இருக்கு. அதுக்கும் அடுத்த வாரத்தில் வெள்ளை அறிக்கை வரப்போதான். போக்குவரத்து துறையோட ஆல்ரெடி கடன்ல இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு 53 ரூபா கடன்ல இருக்கான். எப்படி கடன் ஆகும்? எதனால கடன் ஆகுது? என்ன பிரச்சனை? எங்க ஓட்டை இருக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வந்திருக்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருந்த தப்புலாம் என்னங்கிறத பார்த்து அதை சரி செய்யணும். அதுதானே புது மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. பிரச்சாரத்தில் அவங்க சொல்லும் போதே வந்து 3% வந்து அவங்களுக்கு வந்து இதாக கமிஷனாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3% எங்கே இருக்குன்னு அது கமிஷன் வராது. இப்போ இவங்க 3% அந்த கமிஷன் வாங்க போகிறது கிடையாது. எங்கே ஓட்டர் இருக்குன்னு பார்த்து அதை அடைச்சாங்கன்னா பிரச்சனை. அதை அடைச்சா போதுமே. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ மாநகரங்களில் நம்ம பார்த்துக்கோ தனியார் பேருந்துகள் ஓடுது. இப்போ திருச்சின்னு எடுத்துட்டோம்னா எம்ஆர்ஜி, இஎம்எஸ்டி, அம்மன், இப்படி நிறையா மேகலா, அப்படி நிறையா பேருந்து ஓடுது. அவங்களாம் வருஷம் பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகிறாங்க. யார்? தனியார் முதலாளிகள். ஆனால் இங்கே அரசாங்க பேருந்து மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒரு விபத்துக்கு இழப்பீடு கூட கொடுக்க முடியாமல் அரசு பேருந்தை ஜப்தி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அரசு பேருந்து எதுவுமே தரமாக இல்லை. இன்னைக்கு வந்து அரசு பேருந்தில் யாராவது ஏறதுக்கு ஆசைப்படுவாங்களா? ஓட்ட உடசலா, ஏறி உட்காந்தோம்னா போய் இறங்க வேண்டிய இடத்துல இறங்குவோமா, இல்லை நடுவழியிலே பொத்துக்கிட்டு கீழே விழுவோமான்னு தெரியாது. அரசு பேருந்தில் கொடையை பிடிச்சிட்டு உட்கார வேண்டிய நிலைமை. அப்கிரேடு சைனா மாதிரி உள்ள கொடையை பிடிச்சிட்டு உட்கார வேண்டிய நிலைமையில இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அரசு பேருந்து என்ன நீங்க செலவு பண்ணிட்டீங்க? ஏன் அப்ப நஷ்டத்துல ஓடுது? காரணம் இந்த இலவசமா, அது ஓப்பனா சொல்லுங்க. நாங்க மகளிருக்கு இலவசமா கொடுக்கறனால ஓடலை அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இது என்னன்னா, இவங்க கிட்ட வந்து எந்த ஒரு மாற்று திட்டம் கிடையாது. கையாளாத தனத்தை இது சரியா காட்டுது. ஆனால் அடுத்ததாக நேற்றும் நீட் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு நீட்டோட தேர்வு வந்து நடைபெற இருக்குது. அப்படி இருக்கும்போது நீட் வேண்டாங்கிறதான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லி சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாரோட நிலைப்பாடும் நீட் வேணாங்கிறதா தான் இருக்கு. ஏன்னா திமுக வந்தாலும் அதான் சொல்லுது, அதிமுகவும் அதே தான் சொல்லுது, இன்னைக்கு தாவேக்காவும் அதே தான் சொல்லுது. இப்போ யாருமே வேணாம்னா யாருக்காக தான் இங்கே நடத்திட்டு இருக்கிறீங்க? கடந்த 3ஆம் தேதி நடக்க வேண்டிய நீட் தேர்வு கோளாறு காரணமாக வினாத்தாள் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் இன்றைக்கி நடத்துகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. சேலத்தில் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கி ஓசூரில் ஒரு பையன் இறந்து போயிட்டாரு இந்த நீட்னால. அப்போ இது தொடர்ச்சியாக நீட்னால பலி நடந்துகிட்டு இருக்குது. நீட்னால நம்ம மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. போன திமுக என்ன சொன்னிச்சு? நீட்டை நிறுத்துகிற ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னாங்க. 5 வருஷமாக அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை. அடுத்து இவங்க வந்தாங்க. இவங்க வந்து நாங்கள் நீட்டுக்கு எதிரானவங்க, ஏன்னா இவர் வேகமாக அனிதா வீட்டுக்கெல்லாம் போனார். அப்போ மக்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம விஜய் அண்ணா வந்துட்டாருன்னா நீட்டை நிறுத்திடுவாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கும் 6 மாதம் கழிச்சு தான் நீட்டை நிறுத்துவாரோ? அடுத்த நீட்டை நிறுத்திடுவாரோ? இருக்கலாம். ஏன்னா விஜய் நான் சொல்லியிருக்கல நீட் ரகசியம். விஜய்னாக்கு ஏதாவது சரிப்பா, நீங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கிறீங்க, நம்ம ஏற்றுக்கலாம். கரெக்டாக தான் பேசுகிறீங்க நண்பா நண்பீஸ். நீங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கிறீங்க. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க, 1 மாதம் தான் ஆகுது. உடனே நீட்டை வந்து இப்படி கைத்தை பிடிச்சி இழுத்து நிப்பாட்ட முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த நீட்டு வேணான்னு நேற்று சென்னையில் மாணவர்கள் போராடினாங்களே, எங்கே? பனையூர் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து போராடினாங்களா? இல்லை தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்து போராடினாங்களா? ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி நின்று மாணவர்கள் போராடுறாங்க. ஆளுநர் மாளிகை முன்னாடி போடுனா உங்களுக்கு எங்கே பட்டுக்குது? நேற்று அந்த மாணவர்களை அடித்து தரன்னு இழுத்து கொண்டு போய் கைது பண்ணுறாங்க. அப்போ இது என்ன நடவடிக்கை? இது ஒரு பக்கத்து நீட்டு வேணான்னு சொல்றது, இன்னொரு பக்கத்து நீட்டு வேணான்னு அதே கோரிக்கைக்காக போராடின மாணவர்களை அடிச்சு நாய் மாதிரி இழுத்துட்டு போறாங்க. மாணவிகளை, பெண்களை பிடிச்சி அடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப இது என்ன இரட்டை நிலைப்பாடா இல்லையா? இதுக்கு நண்பா நண்பீஸ் பதில் சொல்லுவாங்களா? இல்ல அதே மாதிரி அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு அமைப்பு தான், எஸ்எஃப்ஐயோட அமைப்பு தான். அப்படி யாருக்கு இந்த ஆட்சி நடக்குது? இங்க நீட்டை எதிர்த்து போராடுற மாணவரை நீங்க கைது பண்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கிறீங்க? அப்ப ஆளுநரோட அனுசரிச்சு போகணும், ஒன்றிய அரசோட அனுசரிச்சு போகணுங்கிற ஒரு முடிவை எடுத்தாச்சோ? அப்படிதான் நம்ம பார்க்கலாம் போல, அப்படிதான் தோணுது.
ஆனால் அடுத்ததாக கம்பம் சட்டமன்ற தொகுதியை சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் வந்து முல்லை பெரியார் அணை பற்றி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அது அந்த விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்து இப்போ ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய கம்பம், தேனி, சுற்றுவட்டார மக்கள், தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே முல்லை பெரியார் அணை 152 வரைக்கும் நீர் தேக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறோம். அதை தான் நம்ம வந்து கோரிக்கையாக வைக்கிறோம், சட்ட போராட்டம் நடத்துகிறோம். நீதிமன்றமும் சொல்லியிருக்கு 152 வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கம்பம் தொகுதிக்கு மட்டும் வரக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் யாருமே இந்த முல்லை பெரியார் மேலே ஒரு கவனம் செலுத்துறதே கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த முல்லை பெரியார் பிரச்சனை வந்து ஒரு வேண்டாத பிரச்சனை தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ராமகிருஷ்ணன் இருந்தார் எம்எல்ஏ. அவரும் இந்த முல்லை பெரியார் விஷயத்தில் தலையிடாமே, அதாவது பட்டும் படாமல் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். முல்லை பெரியார் எங்கே இருக்குன்னு தெரியலையா, அப்படியே அமைதியாக இருந்துட்டு அப்படியாப்பா முல்லை பெரியார் போராட்டமா, சரி 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 அப்படி தான் இருந்தார் அந்த தொகுதியோட எம்எல்ஏ. இப்போ வந்திருக்கக்கூடிய ஜெகநாத் மிஸ்ரா அவர்களும் அதையே தான் சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா 142க்கு மேலெலாம் உயர்த்துறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு அவர் பேசினதை இன்னைக்கு கேரளா ஊடகம் எல்லாரும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, கம்பம் தொகுதியோட எம்எல்ஏ பேசுகிறார். அப்போ இவர் வந்து விவரம் தெரியாமல் பேசிட்டாரா, இவருக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லையோ, லேக் ஆஃப் நாலேஜா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அப்படிலாம் கிடையாது, தெரிஞ்சே தான் பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கம்பம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவோட ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய முக்கால்வாசி தொழில் நிறுவனங்கள் எல்லாமே கேரளாவில் இருந்திருக்கு. அப்போ இவர் அங்கே கேரளாவில் தொழில் செய்யணும். ஏன்னா அந்த முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போதெல்லாம் மலையாளிகள் முதல்ல அங்கே தான் போய் நின்னாங்க அவரோட தொழில் நிறுவனங்கள் முன்னாடி. அதனாலேயே அவர் வந்து அப்படியே அமைதியாக அதில் தலையிடாமல் இருந்தார். அப்போ இவருக்கும் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இவருக்கும் வந்து கேரளாவில் பிஸ்னஸ்லாம் ஓடிட்டு இருக்கு, அதனால தான் அவர் இப்படி பேசியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு வருது. ஏன்னா இவங்க வந்து தொடர்ச்சியாக இப்போ இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா அடுத்து வந்து இங்கே கேரளாவில் தாவேக்காவோட கிளையை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய தாவேக்கா சகோதரிகள் இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை எப்படி எடுத்துக்க போகிறாங்க? அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக போராடுவாங்களா? கேரளாவில் நின்றுட்டு முல்லை பெரியாரில் 152 அடி உயர்க்கு தண்ணியை உயர்த்தணும் அப்படின்னு அவங்க போராடுவாங்களா? ஏன்னா இது எப்படி கொண்டு போகிறாங்க ஒன்றுமே நமக்கு புரியல. அங்கே ஏற்கனவே மலையாளிகள் வந்து டேமை உடைக்கணும், அணை வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சட்டமன்ற உறுப்பினரே வந்துட்டு 142க்கு மேலெல்லாம் நீரை தேக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னா அப்போ இவர் கேரளாக்கு ஆதரவாக பேசுகிறாரா? இதை வந்து இப்படி இப்போ இவங்களோட கட்சி தலைவர் இதை எப்படி பார்க்க போகிறாரு? ஏன்னா அவர் வந்து முல்லை பெரியாறு அணைக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அணையில் வந்து அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். 152 வரைக்கும் அவர் வந்து தண்ணி தேக்கணும் ஆதரவில் இருப்பார். இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சொல்கிறாரு. நாளைக்கு திரு விஜய் அவர்கள் அவர் தான் இந்த தண்ணீருக்கு அடியில் போய் ரோபோட்டிக் சிஸ்டம் உள்ளே போய் இந்த ரோபோட்டிக் சிஸ்டமில் போய் ஆய்வெல்லாம் பண்ணிடுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த ஆய்வு பண்ணி இவர் வந்து அதை நிரூபிக்க போகிறாரா, இல்லை திரு ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் சொன்ன மாதிரி இல்லை 142 அடிக்கு மேலே கொண்டு போக முடியாது, நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லி ஸ்டாப் பண்ண போகிறாரா? இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க ஒன்றும் நமக்கு புரியலை. இந்த முல்லை பெரியார் பிரச்சனை வந்தாவே நம்ம விவசாயிகள் வந்து நிறைய போராட்டங்கள் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க தொடர்ந்து. அப்படி தான் எல்லா அணைகளுக்குமே பிரச்சனை போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் என்ன பேசுவாங்கன்னா விவசாயிகளோட நோக்கம் அவருக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது. கண்டிப்பாக, ஏன்னா அவர் எப்படி நிலைப்பாடு எடுக்க போகிறாரு? எம்எல்ஏ வந்து இன்னைக்கு கேரளாக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு முதலமைச்சர் யாருக்கு ஆதரவாக பேச போகிறார்? ஏன்னா அவர் அங்கே களை கட்ட போகிறாரு, அந்த ஊரில் வந்து தாவேக்காவோட கிளைகள் வரப்போகுதா. அப்போ அவர் எப்படி பேச போறாரு, அதில் நம்ம எப்படி அதிர்ச்சி ஆக போறோம் அப்படிங்கிறது இன்னும் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் நேற்று தான் போய் கட்சியவே போய் இணைச்சிருக்காரு. தாவேக்கால கட்சி வச்சிருந்தாரா? ஆமாண்ணே, நமது மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சிருந்தா நேற்று தான் இணைச்சிருக்காரு. சனிக்கிழமை நேற்று தான் இணைச்சாருன்னா அப்போ அவரை வேட்பாளராக அறிவிக்கும் போது திரு விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா நிர்வாகி திரு ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லி தானே அறிவிச்சாரு. ஆமா, அப்போ கட்சி இப்போ இணைச்சாரா இல்லை அதுக்கு முன்னாடியே இணைச்சிட்டாரா? யார் சொல்றது உண்மை? இல்லை யாரை ஏமாத்துறாங்க தெரியலப்பா. பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம்னா நாளைய தினம் மீண்டும் அரசியல் அரங்கத்தில் இணைவோம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.